ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 100-350 பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி எனக்கு ஃபுல் ரிவ்யூலாம் தெரியாது கைஸ். ஸோ இது நான் வந்து ஃபிக்ஸ் எதுவுமே பார்க்கல, திடீர்னு வந்தேன் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. பட் இன்றைக்கி பார்த்து 100-350 இருந்துச்சு. நான் R15 தான் பார்த்தேன், பட் அவ்வளோ 100 இருந்துச்சு. அதனால் இதை பற்றி நான் தெரிஞ்ச வர உங்களுக்கு சொல்கிறேன். மித்தபடி நான் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சைடு போட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதோட இன்ஜின் சிசி கெப்பாசிட்டி, அப்புறம் டார்க்கு, பவர் எல்லாம் நான் சைடு போட்டு விட்டுருக்கேன். மித்தபடி என்னுடைய இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட் லுக்கில் இருந்தால் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 100-350 வந்து உங்களுக்கு என்ன லுக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூசர் டைப், அப்புறம் ரெட்ரோ ஸ்டைல், அப்புறம் கம்ஃபர்ட் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதோட அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து லைட்டோட ஹெட்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 2 இண்டிகேட்டரும் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆங்கிள் எவ்வளோ கரெக்டாக வச்சுருன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து மைக் வந்து வீட்டில் வச்சுட்டேன். நான் இப்போ ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மைக் எடுத்து உங்களுக்கு வீடியோ இருக்கிறேன். இது கோபுரம் மோட்டோலாக் செட்டப்பில் தான் உங்களுக்கு எடுத்துருக்கேன். அதனால் எவ்வளோ கிளியர் ஆகுன்னு தெரியல, பார்த்துக்கிறேங்க. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹாலஜானு இது எல்இடி எதுவுமே கொடுக்கல. ஸோ இருங்க நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லாம் கொடுக்கல. ஸோ ஹாலஜன் தான் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர் உங்களுக்கு ஹாலஜனில் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஃபோர்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்னு இருக்குன்னு சொல்லுவேன். ஃப்ரெண்டு ஃபோர்க் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஆஃப் ரோடு இது பண்ணுற பைக்லாம் கொடுத்துருக்கும் போது ஒரு இது கொடுத்துருக்காங்க சேஃப்டி இதுக்கு, அது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட் மக்கான் பொறுத்தவரை இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோயிலில் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். இந்த இடத்துல லப்பரில் எதுவும் பிளாஸ்டிக் தான். பட் இது ஒரு மாடல்லையும் இது ஒரு மாடலையும் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப ஒரு நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் டயர்னு பொறுத்தவரை 110/70 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய டயர் சைஸ்னே சொல்லுவேன். ஸோ அப்புறம் டிஸ்க்னு பொறுத்தவரை நல்ல ஒரு பெரிய டிஸ்க் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பைபரி ஹெலிபர் கொடுத்துருக்காங்க. அதனால நல்ல ஒரு பிரேக்கிங் பொறுத்தளவு டியூஷன் ஏபிஎஸ் தான். பட் ஃப்ரண்ட் ஏபிஎஸ் வந்து பக்காவாக இருக்குது. அதே மாதிரி ஃபோர்க்கும் வந்து நான் சொல்லிட்டேன் நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து யூஎஸ்டியில் டெலஸ்கோபி ஃபோர்க்குன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ டேங்க் சைஸ்ன்னு பொறுத்தளவு நல்ல ஒரு பல்கியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட்டு பொறுத்தளவு நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் ரைடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து லுக் அவ்வளோ இருக்காது. அதே நீங்கள் ஒரு ஹைட்டான ரைடராக இருந்தீங்கன்னா உங்களுடைய முட்டி வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். பட் மைலேஜ்னு பொறுத்தவரை நல்ல டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வச்சுன்னா ராயல் என்ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஆர் பேஜிங் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிராஸ் கார்டு வண்டிலே வருது, நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. சமையல் வேர்க்குது, அதாவது வேணால் பேசிடுறேன். ஸோ இன்ஜின் பொறுத்தவரை நல்ல ஒரு பல்கியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு 350cc இன்ஜின், பட் ஏர் கூல்டு இன்ஜின் தான். பட் என்ன சொல்கிறேன் நல்லாவே இருக்குது. பட் ஹீட்டிங் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்ட் 100-350 பேட்ச் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்தளவு நல்லா இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் பைக்கோட மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம எக்ஸ்பல்சிவ் மேலே நின்றுட்டு போகல அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு க்ரூசர் மாடல் ரெட்ரோ மாடல் பைக்குக்குள்ள லுக்கு. பட் இதுக்கு எப்படி கொடுக்குறான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்சாஸ் நல்லா சிம்பிளாக ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க. பட் நல்லா சவுண்டு பீட் செம்மையாக இருக்குது. அடுத்து ரியர் டயர்னு பொறுத்தவரை 140 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்எஸ்ல 130 தான் வருது. பட் இதில் 140 கொடுத்து நல்ல ஒரு பல்கி லுக் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ரியர்லேருந்து பார்க்க செம்ம அழகாக இருக்கும். பட் ரியர் ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓகே தான். பட் ஃப்ரண்ட் ஏபிஎஸ் வந்து வேறு மாதிரி. பட் ரியர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லுவேன், ரொம்ப நல்லாலாம் இல்லை. அதே மாதிரி இதில் வந்து பாக்ஸ் டைப் சிங்காம் தான் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் சிங்காம் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெட்ரோ பைக்கு ஏற்ற மாதிரி செம்ம லுக்காக அட்ரைட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தா இந்த இடத்துல வந்து எல்லாமே ஹாலஜனில் கொடுத்துருப்பாங்க. டைலைட் மட்டும் எல்இடின்னு நினைக்கிறேன். மற்றபடி அது கீழே உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்தது, மக்காடு எல்லாமே செம்மையாக வந்தது. அந்த ரியர் டயர்ஸ் சொன்னால் அது பட்டு பல்கியாக ரொம்ப அழகாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம். அப்புறம் சீட்டோட கம்ஃபர்ட்னு பொறுத்தளவு நல்ல ஒரு கம்ஃபர்ட்லாம் இருக்குது. ரைடருக்கும் பில்லியனுக்கும் இது சிங்கிள் சீட் செட்டப்பில் வருது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு குஷனிங் கொடுத்துருக்காங்க பில்லியனுக்கு, அது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். லாங் ரைடு போடுறதுக்கு இது வந்து ஒரு லாங் ரைடு பைக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 100 வந்துடுது கிரே பேரில். அது நெக்ஸ்ட்டு ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்தளவு நல்லாவே இருக்குது. அந்த சஸ்பென்ஷன் அந்த வண்டியில் வந்து பிரச்சனை கிடையாது கேஷ். எனக்கு வந்து ரியர் ஏபிஎஸ் மட்டும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோடு வந்துடும். இன்ஜின் நல்லா பெருசாக பல்கியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டேங்க் சைஸ் எனக்கு வந்து தெரியல, மைலேஜ் எவ்வளோ நல்லா தான் அடுத்தடுத்து போட்டு வரேன். நல்லா தான் வந்து இந்த பைக் எனக்கு கிடச்சிச்சு. அதை வச்சு உங்களுக்கு நான் தெரிஞ்ச வர உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த உங்களுக்கு சைடு ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டர் ஸ்டாண்டு கொடுத்தாங்க. நல்ல ஒரு விஷயம் நான் சொல்வேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் தான் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த டக் 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 ரொம்ப லூஸாக இருக்குது. பட் வண்டி 100% வந்து அப்படி தான் இருக்காது. இந்த வண்டியில் மட்டும் அது இருக்குதா எனக்கு தெரில. ஸோ அதான் ஒன்று.
நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட கிரே பெயின் பொறுத்த நார்மல் ஹேர் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடாமீட்டர் பொறுத்தவரை நமக்கு அந்த ரெட்ரோ பழைய கிளாசிக் பைக்கில் உள்ள மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலி தன்னலாக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டிக்கு ஆன் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு வார்னிங்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா கியர் பேஸ் இண்டிகேட்டர் வந்துடுது, அப்புறம் ஃபியூல் இது வந்துடுது, டைமு, அப்புறம் ஈக்கோ இதெல்லாம் வந்துடுது. அப்புறம் இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குதா, இது பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே மாற்றுறதுக்கு. ஸோ ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப் வந்துடுது. ஸோ ஓட வந்துடுது அவ்வளோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாமீட்டர் வந்துடுது. ஸோ நல்லாவே இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கும், ஓட்டி பார்த்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மிரர்னு பொறுத்த நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. பட் பின்னாடி உள்ள வியூ எவ்வளோ கவர் ஆகுதுன்னா அது கேள்விக்குறி தான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஓனர் மாற்றிருக்காரு, ஃபோன் ஹோல்டரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு வந்து இன்ஜின் கீழ் சுவிட்ச் இது கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது, சிங்கிள் இது வந்து இன்ஜின் ஆன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அசாருக்கு கொடுத்துருக்காங்க இந்த சுவிட்ச். அதுக்கப்புறம் அதே லெஃப்ட் சைடு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து அவங்க ஃபாஸ்ட் கிடையாது. நான் சொன்னேன் இது ஸ்பீடாமீட்டர் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச். அடுத்து வந்து இதில் வந்து அதே செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க, கில் சுவிட்ச் மாதிரி. பாஸு ஹெட்லாமே லோபியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இண்டிகேட்டர் சுவிட்ச், அப்புறம் ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரன் சவுண்டுன்னு பொறுத்தளவு ஓகே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா சவுண்டுன்னு பொறுத்தளவு அதையும் பார்ப்போம், அது நல்லாயிருக்கும் பீட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் சவுண்டு. ஸோ அந்த இன்ஜினில் அந்த பீட்டு நல்லாயிருக்கு. அதே எக்ஸ்ட்ராஸ்க்கு வந்துட்டிங்கன்னா அந்த ரெட்ரோ நம்ம ஜிடியில் அடிக்கணும் டப் டப்புன்னு, அதே மாதிரி இதில் எப்படிங்க நான் விட்டுட்டு பாருங்களேன் அந்த சவுண்டு அந்த வெடிக்குதா. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோதான் எனக்கு இந்த வண்டியை பற்றி தெரியும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடே வந்து 250 வந்துடும். ஸோ ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு 350 நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக ரைடு பண்ண நினச்சிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ எடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் உட்காந்து நம்ம கேமரா எப்பயும் போல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எப்போயுமே சைடு மிரர் பார்த்துக்கிற கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குதானு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து சைடு வியூ வந்து எப்படி காட்டினான்னு தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க இந்த வண்டி வாங்கினீங்கன்னா. ஸோ இதோட ஆங்கிள் இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இந்த வண்டி ஆன் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த வண்டி ஓடுறது வந்து செம்ம ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கம்பீரம். ஃபஸ்ட்டு கியர் 40 செகண்ட் கியரில் 60 அதுக்கு மேலேயும் போகும். பட் இந்த ரோட்டில் நம்ம விரட்ட முடியாது, அதான் ஒன்று. ஏன்னு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ரோடு. பட் இதில் என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் ஒரு பெரிய கேள்விக்குறி காய்ஸ் இந்த ஸ்பீடு பிரேக்கரில் இருக்கா. ஸோ பார்த்தாதுன்னா ஏன்னா அது தட்டும் டக்குன்னு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு மைனஸ்னு சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு க்ரூஸர் மேலே கொடுத்துருக்கனால ஓகே, ஏன்னா இது ஹைவேலேருந்து நம்ம அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கு. மித்தபடி என்னோடய ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். என்னோடய ரைடிங் கம்ஃபர்ட்டை பொறுத்தளவு ஸ்பீடு பிரேக்கர் தட்டுது மறுபடியும். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஸோ என் கால் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு காரில் உட்கார ஃபீல் கிடையாது. பட் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக எனக்கு இருக்குது. நம்ம NS R15 இதெல்லாம் நம்ம உட்காரதுக்கும் இதில் உட்காரதுக்கும் சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் இந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ஒய்டாக கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால் என்ன ஒரு இதுனா நான் வந்து ரொம்ப ஒரு கம்பீரமாக கெத்தாக உட்காந்துருக்க ஃபீல் இதில் இருக்குது. ராயல் என்ஃபீல்டோட ஃபீல் இதுலையும் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் கார்னர். ஸோ இப்போ ஒரு கார்னர் வரும். ஸோ அதில் நம்ம இது பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ கார்னரிங் ஸ்டெபிலிட்டி ஓகே தான், இந்த வண்டிக்கு ஏற்றாப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த 140 செக்ஷன் டயர் வந்து நல்லாவே இது மேனேஜ் பண்ணுது காய்ஸ் கார்னர் பண்ணுறப்பெல்லாம். பட் என்னால் இந்த வண்டியோட டாப் என்ன நான் காட்ட முடியாது, ஏன்னா இந்த ரோட்டில் அவ்வளோதான் பண்ண முடியும். கார்னர்லாம் பூந்து இந்த வண்டியில் போகலாம். ஏன்னா இந்த டயர் சைஸு பெருசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கும். பட் இந்த வண்டி நான் எப்பயும் சொல்கிறேன் ராயல் என்ஃபீல்டு வண்டி எதுவுமே டாப் எண்டு கிடையாது எதுவுமே. ஸோ கைஸ் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி உங்களுக்கு வந்து விரட்டெல்லாம் செய்யலாம். 45 60க்கு மேலே போய் செகண்ட் கியரில். பட் அதுக்குள்ளே கார்னர் வந்துருச்சு சந்து. ஸோ இதில் எப்பயுமே போகிறப்ப ஆர்னஸ் போவோம். முன்னாடி நம்ம பயில நம்ம NSல போயிட்டுருக்காங்க, அதனால் நான் அது. ஸோ செகண்ட் கியர் லெவலில் போய் மாத்திரமா 80 கிட்ட ஏறிடுச்சு. பட் அதுக்குள்ளே நம்மளுக்கு இது வந்துருச்சு கைஸ்.
நான் எப்பயும் சொல்கிறேன், எனக்கு உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது வெரைட்டி. பட் அது நேரத்தில் வீடு சேஃப்டி நான் பார்க்கணும்ல. அப்புறம் இது வந்து ஒரு ஏரியாக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ இப்போ தான் செகண்ட் கியரில் இருக்குது. 75 80 கிட்ட போகுது. ஏதோ ஒரு கல் வந்து மூஞ்சில் அடிக்குது. ஓகே தான் நான் சொல்லிட்டேன், செம்மையாக இருக்கும் ஹைவேலெலாம் ஓட்டுறதுக்கு. சிட்டியோடு இது வந்து ஹைவேக்கு செம்ம இதாக இருக்கும் கூலிங்க எல்லாமே. பட் என்ன வண்டி ஓவராக ஹீட் ஆகுது. இப்போ நான் இதெல்லாம் போட்டிருக்கிறேன், ஐ மீன் ஃபேண்டெல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு ஹீட் அவ்வளோ தெரில. என் ஃப்ரெண்டு ஓட்டினா ஹீட் அதிகமாக இருக்குன்னு சொன்னால். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வண்டியில் வந்து வைப்ரேஷன் வந்து இருந்த அளவுக்குலாம் இல்லை, ராயல் என்ஃபீல்டு உள்ள மாதிரி தான். பட் ஓகே நல்லாயிருக்கு. எனக்கு இந்த வண்டி அந்த ஒரு கம்பீரமான ஃபீல் இருக்குது காய்ஸ். வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த ராயல் என்ஃபீல்டோட ஃபீல், அந்த கம்பீரம். இப்போ நான் என்ன ஓட்டினா கூட எனக்கு 40 இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்ட ஃபீல் கொடுக்கும். இது வந்து என்ன சிசி கூட இருந்தாலும் ஒரு கம்பீரமாக கெத்தாக நம்ம தான்டா பெரிய ஆளுன்னு அந்த ஒரு கம்பீரம் இருக்குது. ஓகே எனக்கு இவ்வளோ தான் இந்த வண்டியை பற்றி தெரியும். நீங்கள் ஹைவேல அசால்ட்டாக 120 கிட்டலாம் நீங்கள் க்ரௌஸ் பண்ணலாம். ஹைவேல 120 தான் பிடிச்சினா அப்படியே அசால்ட்டாக போகலாம் அந்த வண்டியை பொறுத்தளவு. ஸோ அதுக்கு முன்னாடி வண்டியில் மதியம் போது எதுவுமா செம்மையாக இருக்கா கைஸ். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். லவ் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாரும் வண்டியை போய் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. முடிஞ்ச ரைடிங் கேஸ் க்ளவுஸ்லாம் போட்டு விடுங்க. ரொம்ப சேஃப்டியாக ஓட்டுங்க. பட் ஒரே ஒரு கண்டிஷன், சிட்டிக்குள்ள யாரும் வரட்டாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் கொடுக்குறதுனால நான் எடுக்கிறேன். பட் அதுவும் சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத போய் எடுங்க. அதான் நல்ல ஒரு விஷயமே சொல்லுவேன். இதோட ஹைவேல வச்சு பூந்து விளாடுங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், இந்த வண்டி சிட்டிக்கு செட் ஆகாது. நீங்கள் ஹைவேல ஜாலியாக இருக்க போகிறீங்கன்னா எடுங்க. அதுவும் ஃபேமிலி வெஹிக்கிள்க்குலாம் செம்மையாக செட் ஆகும். என்ன ப்ரோ இது உங்கள் ஏரியாவா? ஆமாம். ஏன் வண்டியை முறுக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க ப்ரோ? யூடியூப் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. வீடியோ எடுக்காதீங்க ப்ரோ. அதுக்கு நீங்கள் வந்து சேஃப்டி எதுவுமே இல்லை. ஹெல்மெட் மட்டும் போட்டு நீங்கள் வரட்டுறீங்க ஏரியாவுக்குள்ளே. என்னப்பா தம்பி நல்லா இருக்கியா? பிடிங்க இவனை பிடிச்சி கேளுங்க என்ன ஏரியாவுக்குள்ள வரட்டுனால என்ன ப்ரோ என்ன ப்ரோ இப்படி வாங்க போகிறீங்க? கேளு. ஏய் இது பப்ளிக் ரோடு இல்லைல்லப்பா, இது பிரைவேட் ரோடு தானே ப்ரோ. கை வச்சுக்கிட்டு இருக்க ப்ரோ. இல்லை இப்பெல்லாம் ஓட்டக்கூடாது ப்ரோ நம்ம ஏரியாவுக்குள்ள வண்டியெல்லாம் இப்பெல்லாம் ப்ரோ. இது என்னடா உங்கள் ஏரியா இருந்தாலும் இது பப்ளிக் ரோடு கிடையாது, பிரைவேட் தானே. என்ன பண்ணுவீங்க? ஃபோன் எடுத்து அவனா நீ லே ஒரு நிமிஷம்டா, அந்த வண்டி வச்சு கண்டுபிடிச்சாங்கடா நீங்க தான். ஏன்டா இந்த வண்டி முன்னாடி விட்டோட கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து நிறுத்துற அவனை.